அண்ட் ஹை கைஸ், கிரானி சாப்டர் 2 உடைய லாஸ்ட் எஸ்கேப்பாக நம்ம வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம். இதோட வந்து கிரானி சாப்டர் 2 முடிஞ்சிருச்சு. கிரானி சாப்டர் 3 மட்டும்தான், அதில் ரெண்டு எஸ்கேப்ஸ் மட்டும்தான். ஸோ நம்ம இப்போதைக்கு மெதுவாக எழுந்திரிச்சு மெதுவாக அதிகமாக ஸ்பீடாக அதிக்கணும். கீழே வந்து இங்கே என்ன இருக்குன்னா டோர் லாக் இருக்குது. டோர் லாக் இங்கேயும் இருக்கிறோம். நம்ம போயிட்டு வந்து இங்கே சத்தம் கொடுக்குறதுக்கு முன்னாடி கீழே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். நத்திங் எல்ஸ். அப்படியே மேலே போய் சத்தம் கொடுத்துருவோம். டோர் லாக் யூஸ் பண்ணி டோரை வந்து லாக் பண்ணி விட்டுறோம். டைம் கிடச்சிச்சு அப்படின்னா லாக் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்ம மேலே போயிடலாம். மேலே வந்து அவங்க சங்கன் அதை வந்து ஷார்ட் ரெண்டில் வந்து கிடச்சோன்னு ஓகேனா கிளம்பி கரெக்டாக விட்டாட்டா டேய் ஏன்டா வார. ஓகே, நம்ம இந்த டோர் லாக் இங்கேயே போட்டுருவோம். இப்போதைக்கு ஸ்டங்கன் தேவைப்படும். ஸ்டங்கன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்கும் அந்த சைடில். அந்த ஷெல்ஃபில் தான் இருக்கும். டக்குனு ஓடி போய் நம்ம வந்து இந்த ஸ்டங்கன் எடுத்துகிட்டு டேபிளை தட்டி வரலாம். பட் கிளவியே வந்துட்டா சத்தம் கேட்டுச்சிங்க. சரி ஒரே இடத்துல நீ இன்சிடுவா அவ்வளோதான். காலிலே அடி வச்சாச்சு. ஓகே, அவன் புருஷன் எங்கடி போன டைம் பார்த்தா கிளம்பி சண்டை போல் ரெண்டு பேரும் வந்து எப்போ வராங்க எப்போ போகிறானுங்கன்ற மாதிரியே தெரியாமல் இருந்துச்சு. செக்யூரிட்டிக்கு தாடா நான்டா இதில் தான் வந்து எஸ்கேப் பண்ண போகணும், ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகணுனால வந்து இங்கே வந்து ஒரு பிக்சர் பீஸ் இருக்குது. இந்த பிக்சர் பீஸ் இங்கே போட்டுடலாம். அதுக்கடுத்தா இங்கே பெட்டில் வந்து பிக்சர் பீஸ் இருக்கா, பெட்டில் இல்லை. ஸோ அப்படின்னா கீழே போயிடுவான். இங்கே எங்கேயும் எதுவும் இல்லை. இதை ஓப்பன் பண்ணிட்டான். டேய் ஓப்பன் பண்ணுறான். இங்கே என்னது இருக்குது, இங்கே சேஃப் கீ இருக்குது. சேஃப்குள்ளே வந்து கேஸ்கேட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இங்கே இருக்க ஒரு ஃபோட்டோ பீஸ் எடுத்துகிட்டு போயிடணும், பிக்சர் பீஸ். அதுக்கு தான் இன்னும் 3ஆவது பீஸ் வந்து அந்த குடிச்சாத்தங்கன்னு இருக்கா, டாய்லெட்டில் உட்காந்துடல. நம்ம எதையும் கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டாச்சு. அதுக்கடுத்து தான் அந்த இன்னொரு ஃபோட்டோ வந்து இங்கே எங்கேயாச்சும் இருக்கும். அதையும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்படி கூட கீழே குதிச்சிடலாம். அந்த கேஸ் கேன் ஒன்று கேஸ் கேன் அடா பாதகத்தியே கேஸ் கேன் எடுத்து இந்த சீட்டு பார்த்தா கேள்வி கரெக்டாகட்டா. டேய் டைம் இருக்குல்ல, நான் நினச்சிட்டு இருந்தேன் இது ஈஸி மோடு 2 நிமிஷம் கிட்ட கொடுப்பானுங்கன்னு பார்த்தா இது வந்து நார்மல் மோடு போல். நார்மல் மோடு வச்சுட்டு வந்துருக்கேன். கடவுளே. சரி ஓகே, கிளவி வந்து வந்துக்கிட்டோம். நம்ம இங்கே ஐமேடி சவுண்டு கொடுத்துரும். ஸோ டே 2 சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிட்டா. டே 3 வாங்கிடக்கூடாது. ஏதாச்சும் வந்து கிளிட்ஜு மூலியமாக ஆனதாங்க நம்ம கடுப்பாகும். சரி ஓகே, நம்ம வந்து போன டைமே நம்மளுடைய ஒரு கேர்லெஸ்னஸ்னால ஒரு டே இழந்துட்டு தான் நம்ம வந்து நாமும் எஸ்கேப் பண்ணோம். இந்த டைமும் அதே தான். நம்மளுடைய கேர்லெஸ்னஸ்னால தான் நம்மளால் வந்து பாதி டைம் வந்து இது வாங்கணும். ஓகே, ஐன்மே சவுண்ட் கொடுத்ததுனால 2 பேரும் அங்கே போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்கடா. ஸோ கிளவியும் போயிட்டாங்க. இப்போ மேலே போயிட்டு நம்ம அந்த கேஸ் கேன் இருக்கு, மேலே அங்கே கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது. அந்த கிளாஸ் ஃபியூஸ் எடுத்து வச்சுப்போம். கிளாஸ் ஃபியூஸ் வந்து மேலே இருக்க அந்த ஒரு லாக்கில் வந்து கிளாஸ் ஃபியூஸ் யூஸ் ஆகும். நமக்கு இன்னும் வெப்பன் கிடைக்கல. ஷன்கன் யூஸ் பண்ணிக்கலாம். ஷன்கன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனால் வெப்பன் கீ எங்கே இருக்குன்னு நமக்கு எதுவும் ஐடியா கிடையாது. ஸோ கிளவியை போட்டதுக்கு முன்னாடி இந்த கேஸ் ஃபியூஸை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுருவோம். ஷன்கன் எடுத்துகிட்டு அவளை வந்து போட்டு தள்ளிடுவோம். ஏன்னா ஒரு நாள் வந்து நம்ம அடித்தா பார்த்தீங்களா, அதனால வந்து அவளை போட்டு தள்ளணும். சாவடினும் புடிச்ச மட்டும் இல்லை, அவனையும் கொண்டுட்டோன்னா ஜோடியாக 2 பேரும் வந்து பரலோகத்தில் இருப்பீங்க. அவன் எங்கே போனான் எனக்கு ஒன்று மட்டும் புரியல. போன டைமும் இவனுக்கு இதே மாதிரி தாங்க சொன்னானுங்க. அவ்வளோதான், கரெக்டாக அடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கீழே போயிட்டு கேஸ் கேன் எடுத்துகிட்டு வருவோம். கேஸ் கேன் வந்து மேலே யூஸ் ஆகும் பார்த்தீங்களா, நம்ம அதை எடுத்துகிட்டு வருவோம். கேஸ் கேன் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ பிக்சரும் தேவைப்படும். ஸோ அந்த பிக்சரையும் எடுத்துகிட்டு வரணும். அந்த கேஸோலின் எடுத்துகிட்டு இப்படி கூடயே போக முடியுமா, இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். இங்கே எதுவுமே இல்லை. ஹெலிகாப்டர் கீ சில டைம்ஸ் இருக்கும் இதில், ஆனால் இதில் இல்லை. மேலே போயிட்டு நம்ம இதை அங்கே வந்து போட்டுடலாம். ப்ரீசெட் 4 ப்ரீசெட் 5 வந்து ஹெலிகாப்டர் கீ இங்கே இருக்காது, மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த சென்ட்ரமேனோட பொட்டியில் இருக்கலாம். கீழே போயிட்டு இன்னொரு ஒரு ஃபோட்டோ பீஸும் இருக்கும் அந்த டாய்லெட்டில். இல்லாட்டி அந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த குட்டி சாத்தா, அவங்ககிட்ட இருக்கலாம். இந்த ஓப்பன் பண்ணி வைப்போம். இதில் ஒன்றும் இல்லை. இந்த வெப்பன் அன்லாக் பண்ணி வச்சுப்போம். உள்ளே என்ன இருக்குதுன்னு வந்து பார்த்துக்காக இவன் இங்கே கீழே எங்கேயாச்சும் இருக்கான். இன்னொரு ஒரு ஃபோட்டோ பீஸ் இந்த தான் இருக்குது. இந்த பீஸை ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம். அதில் வந்து இது இருக்குது, போட்டோடைய ஸ்டீரிங் வீல் இருக்குது. பட் போட் எஸ்கேப் பண்ணதுனால நமக்கு போட்டோடைய ஸ்டீரிங் வீல் தேவை கிடையாது. மேலே கொண்டு போயிட்டு கிளவியோட ஸ்பானிங் பாயிண்டில் கரெக்டாக வந்ததுனால கிளவியை நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா கிளவி ஸ்பான் ஆகிட்டான் அப்படின்னா கிளம்புன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்பான் ஆயிடுவான்.
ஸோ நமக்கு வந்து ஒரு பெரிய வாப்பா வச்சிடக்கூடாது இதுக்கு. ஏய் வேற எங்கேயாச்சும் போடியே, ஒரே இடத்துல சைலாக நின்றுட்டு இருக்கா. சரி ஓகே, மெதுவாக போயிட்டு அங்கே போய் ஃபோட்டோ பீஸை போட்டு இந்த கிளம்புன்னு அடிச்சிடுவோம். இந்த ஸ்டன்கன் இல்லை அப்படின்னா நம்மளோட கதை கோவிந்தா இருக்கும். இதை உள்ளே போட்டுடலாம் மெதுவாக. போட்ட சத்தத்து கிளவி கண்டிப்பாக வந்துட்டுருப்பா. நம்மளையும் பார்த்துட்டா அவர் சுற்றணும். ஏன்னா டேபிள்ன்றனால கொஞ்சம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். நீங்கள் வந்து சாவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கேர்லெஸ்னஸ் ஆனாலும் நம்ம அடிச்சிடுவா. ஏற்கனவே இந்த ஒரு கேர்லெஸ்னஸ் தான் இந்த கிளவிக்கிட்ட அடி வாங்கிட்டோம். வந்துட்டுருக்கா. எங்கடி போனேன்? இந்த நிற்கியா? ஏய் ஒரு இடத்துல நின்றுடி, இந்த சைடு வா. இங்கேயே கடை பார்ப்போம் அப்படியே. அடாச்சே, புல்லட் அவன் மேலே படுன்னு பார்த்தா அந்த சைடில் போய் விழுந்துருச்சே. கிளவி வேறு எங்கேயாச்சும் போடி. கிளவி போய் தொலை, என்னால் முடியல, எங்கேயாச்சும் போய் தொலைடி. அங்கே போயிட்டுருக்கா. நம்மளை இன்னும் பார்க்கல. பார்த்துட்டா அப்படின்னா நம்மளை தடுத்துட்டு வந்துட்டுருப்பா. அந்த புல்லட்டை மட்டும் போய் மெதுவாக போய் எடுத்துகிட்டு வந்துடும். அட பாதகத்தையே, ட்ராப் அப்படியே காலையிலே எடுத்துகிட்டு வந்துட்டா. ஜஸ்ட்டு அதை பிடிச்சிடுவோம். இந்த சைடு வா, இந்த சைடு வா. இந்த சைடு வந்துட்டு அவரை வந்து ஒரு டக்குன்னு ஓடி போயிட்டு ஒரு புல்லட் எடுத்துருவோம் டக்குன்னு. ஓகே, இப்போ ஓடிடலாமா? ஓட்டுறா புல்லட் எடுத்தாச்சு. கிளவி இந்த சைடு பாடுறி. வா அப்படியே கடை பார்ப்போம். நீ செத்துட்ட, அவன் புருஷன் எங்கே இருக்கான்? ஏன்டி அவங்க 2 பேருக்கும் வந்து நம்ம சண்டைன்ற மாதிரி ரெண்டு பேர் செத்தாலும் 2 பேரும் வர மாட்டேங்கானுங்க. இவன் செத்தாலும் அவன் வர மாட்டேங்கான், அவன் செத்தாலும் இவன் வர மாட்டேங்கான். நானும் வெயிட் பண்ண அவன் வந்துட்டான். அதுக்கடுத்து அவனை வந்து இங்கே சாவடிச்சிட்டு அடுத்து இந்த 3 ஃபோட்டோ பீஸஸையும் அங்கே போடணும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பீஸ் எடுத்து கொண்டு போய் போட்டாச்சு. இவனுங்க ஒருத்தவங்க இதே திருப்பி காமிச்சிருப்பாங்க. 2வது ஃபோட்டோ பீஸையும் கொண்டு போய் போட்டுடலாம். எனக்கு கிளிச் ஆயிடுச்சா? டே இதெல்லாம் பெரிய கிளிச்சுடா. இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. டே 3 கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் கிளிட்ஜு. நம்ம வந்து மேலே ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறமா பொத்து நம்ம மேலேருந்து கீழே விழுந்தோம். இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அயன் மேடியன் சவுண்டாச்சும் கொடுப்போம். கிளவன் போயிட்டான். கிளவி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாடியா போயிட்டுருக்கா. 2 பேர் போயிட்டாங்க. அப்போதைக்கு வந்து இங்கே வந்து எனக்கு டக்டேப்பா போட்கி தேவையே இல்லையே. ஐயோ, போட்கி கிடச்சிருக்கு. ஓகே, மேலே போயிட்டு இங்கே என்ன இருக்குது பார்ப்போம். இங்கேயும் ஒன்றும் இல்லை. என்னடா எந்த இடத்துலையும் எதுவுமே இல்லை. ஹேண்ட் வீல் என்னடா மோசமாக போயிட்டுருக்கு கேமு. அங்கே டக்டேப் இருக்குது. டக்டேப் அங்கேயே இருக்கட்டும். நான் போய் ஸ்டன்கன் வச்சு இந்த கிழவனுக்குள்ளையும் போட்டு கிளவி தான் வருவான்னு நினைக்கிறேன் சவுண்டு கொடுத்ததுக்கு. கிளவி எங்கே இருக்கான்னு தெரியலையே. கிளவி இங்கே வா. வந்துட்டுருக்கா. கிளவியை போட்டு தள்ளிட்டு அடுத்து கிழவனும் வருவான் கண்டிப்பாக. 2 பேரையும் போட்டு தள்ளிடுவோம். கிளவா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாடா. 2 பேரையும் வச்சு சமாளிக்க முடியலடா. நானே கடுப்பில் வா 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 அப்படியே கடை வைப்போம். இங்கேயே கடை புல்லட்டு தாடா. அடுத்ததான் வந்து இது அங்கே இருக்க டக்டேப்பை போய் எடுத்து வந்துடுவோம். டக்டேப்பு ஹெலிகாப்டருக்கு மேலே இருக்குது. அதுக்காக நம்ம வந்து கட்டர் எடுத்து வந்துருக்கோம். மெதுவாக அதாவது அப்படியே ஓடுற மாதிரி தான் பார்க்கணும். அந்த சைடாகவே இழுத்துட்டு இருக்கு. அவ்வளோதான். இங்கே போயிடுச்சா. அடுத்து வந்து இங்கேருந்து இப்படி கூடிய கீழே அனுப்பிப்போம். ஏன்னா அப்படி கிளவி மறைஞ்சிட்டாலே. கிளவு நம்ம கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிடுவாங்க. ஸ்டன்கன் எடுத்து வச்சுப்போம். 45 செகண்ட் தான் வந்து அவங்க மறைஞ்சிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து இதுவாயிடும். கன்று கொண்டு போய் மேலே போட்டுருவோம். மேலே போட்டு கீழே இருக்க 2 பள்ளியும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவா. இந்த பீஸ் ஆஃப் பிக்சர் டக்குனு பீஸ் ஆஃப் பிக்சர் எடுத்துகிட்டு போயிடுவோம். மேலே இருக்க அந்த லாக்கு. அடுத்து வந்து இது தேவைப்படும்னு நினைக்கிறேன். இந்த கட்டர் 2மே தேவைப்படும். கேஸ்லின் எடுக்க முடியலையே. ஓகே, கேஸ் கேன் எடுத்துருவோம். மெதுவாக அந்த கதவை பூட்டிடுவோம். யாராச்சும் வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டானுங்கன்னா அவ்வளோதான். இந்த கேஸ் கேனையும் கொண்டு போய் அங்கே போட்டுட்டு அடுத்ததான் இன்னொரு பொருள் இருக்குது பார்த்திங்களா, கிளாஸ் பீஸ். அந்த பொருளையும் எடுத்துகிட்டு வரணும். கிழமை மட்டும் சிசிடிவி பார்க்க உள்ளே வந்தால் நம்ம ஒரே அடியாக அடித்து படுக்க போட்டுருவான். டே 4 ஆகிடும். அதுக்கு நம்ம வந்து வழி இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம வந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பீஸ் ஆஃப் பிக்சர் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் வச்சுருவோம். இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பீஸ் ஆஃப் பிக்சர் வச்சுச்சா. அடுத்தா இன்னொரு 2 பீஸ் பார்த்தீங்கன்னா அந்த 2 பீஸையுமே எடுத்துகிட்டு வருவோம். இந்த பீஸ் ஃபஸ்ட்டு 2வது பீஸு. அடுத்து வந்து 3வது பீஸ் அங்கே இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லாக் அன்லாக் ஆகிடும். அடுத்து கன்று தேவைப்படும். இது கேஸ் கேனும் டக்டேப்பும் இங்கேயே இருக்கட்டும். அது 2 எடுத்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து ஹெலிகாப்டர்லேருந்து அன்லாக் பண்ணுறதுக்கு வந்து டோர் இருக்கும். அது வழியாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த கதவை நம்ம எதுவும் திறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே இந்த 3த்தையும் அடிக்கணும். கரெக்டாக இந்த இடத்துல வரும். அப்போ நம்ம அடித்தாலே போதும். அவ்வளோதான். அதுக்கடுத்து நமக்கு இங்கே புல்லட் வந்துட்டா இங்கே வரும். இங்கே வந்துச்சு. அடுத்து இன்னொரு புல்லட் அடிக்கணும்.
இந்த இடத்துல வருது. அவ்வளோதான் கைஸ், 3மே வந்து அடிச்சாச்சா. இப்போ வந்து இது வந்து கிளாஸ் வீஸ் எதுக்கு வைக்கணும்னா, இந்த 2 இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கரெக்டாக வந்து இதுவாகும். நீங்கள் கிளாஸ் வீஸ் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கிச்சனுக்கு கீழே விழுந்துருவீங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம கிளாஸ் வீஸ் எடுத்துகிட்டு வரோம். அதுக்காக மட்டும்தான் கிளாஸ் வீஸ் தேவைப்படும். மற்ற இதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து வைக்காமல் போனீங்க அப்படின்னா நீங்கள் இது வருவீங்க, அதாவது பொத்துன்னு கீழே விழுதுவீங்க. ஹார்ன் மோடு இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம போட்டு தெரியுங்க. ஹேண்ட் கிரனேட் இருக்குது நமக்கு. ஓகே, இங்கேயே இருக்குது ஹேண்ட் கிரனேட். ஏன்னா அதை பார்க்கும்போது லைட்டாக பயமாக இருக்குது. அவள் நம்ம போய் செத்து போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இங்கே எதுவுமே இருக்கா? கேஸ் கேன் இருக்குது, கேஸ் கேன் வச்சு கேஸ் போட்டுடலாம். அடுத்து வந்து இது வேணும், டக்டேப்பையும் எடுத்து வரணும். ஆனால் நம்ம கொஞ்சம் லாக் ஆகிட்டோம். என்ன அப்படின்னா கட்டர் வந்து என்னென்னா கீழே கிடக்கு, வந்து கீழே இருக்க எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது. அதை எடுத்துகிட்டு வரது தான் எங்கேன்னு தெரில. கட்டுரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் ஞாபகம், ஆனால் நான் எங்கே பார்த்தேன்னு தெரில. நம்ம இங்கேருந்து கீழே போட்டோம் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் வந்து ஒரு நம்ம வீல் சுற்றுவோம் பார்த்திங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டேபிளில் தான் வந்து நமக்கு வரும். அடுத்து இந்த டக்டேப்புக்கு முன்னாடி இங்கே அன்லாக் பண்ணணும். அதனால் வந்து இந்த 3 இடத்துல ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஹெலிகாப்டரோட மேனுவல் இருக்குது. ஸோ ஹெலிகாப்டர் மேனுவல் எதுக்குன்னா, ஹெலிகாப்டர் மேனுவல் இல்லாமல் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து இது ஓட்ட தெரியாது. ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாதுன்னா நம்ம செத்து போயிடுவோம். டக்டேப் வச்சு விங்ஸை வந்து இது பண்ணியாச்சு. அதை வச்சுலாம் பண்ண முடியுமான்னு இருக்குன்னா ஒரு கேவலமான விஷயத்துக்காக தான் அது யூஸ் ஆகிருக்கு. ஓகே, புல்லட் நம்ம வச்சு இது ஓப்பன் பண்ணிடுறோம். சென்ட்ரல் லாக்கில் தான் வந்து நம்மளுக்கு இது இருக்குன்னு லாஸ்ட் பொருள். ஸோ சன்கன் எடுத்துகிட்டே கீழே போகலாம். ஏன்னா இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம கதையை முடிச்சுடுவாங்க 2 பேரும். இப்படி கூடி தான் போக முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கேருந்து கீழே குதிச்சிருவோமா? எவனும் இருக்கக்கூடாது கிளவி. 2 பேர் இங்கே சத்தம் கொடுக்கலாம். கிளம்பி வந்தானா கிளவியை போட்டு தள்ளிட்டு அதுதான் கிளம்ப போவோம் பார்த்திங்களா. அப்போ அவனுக்கு வந்து போட்டு தள்ளி இந்த டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடலாம். 2 பேர் வாங்கடி கிளம்புன்னு. கிளவி தான் வருவான். எனக்கு இவ்வளோ சத்தம் கொடுக்கேன், ஆனால் கிளவி வர மாதிரி தெரியல. கிளவியோட ஃபுட் ஸ்டெப்ஸ் கூட லைட்டாக தான் கேட்குது. கிளவி எங்கே இருக்கான்னு தெரியலையே. வந்து தொலைடி, இங்கே எங்கேயாச்சும் இருக்கியா? சுத்தமாக இல்லையே. வந்து தொலைடி. ஐயோ கிளவி, இவன் ஒருத்தி நம்ம கீழேயும் குதிச்சிடலாம். ஆனால் கீழே குதிக்கும் போது நம்மளை கரெக்டாக பார்த்துட்டாங்க அப்படின்னா 2 பேரும் வச்சு நம்மளை முழுகிடுவாங்க. டே 4 பார்த்திங்களா, டே 4க்கு அடுத்து ஒரு நாள் தான், டே 5 மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். எங்களுக்கு ஹேண்ட் கிரேட் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு ஃபஸ்ட்டு கீழே ட்ராப் பண்ணிடுவோம். கீழே ட்ராப் பண்ணுறத சத்தம் கேட்கும் பார்த்திங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணிடணும்னா ட்ரோ பண்ணணுன்னா கிழமை இல்லாட்டி அங்கே கிளவி வருவாங்க. கண்டிப்பாக கிளவி வரும்போது கிளவியை போட்டு தள்ளிடுவோம். அடுத்து கிழமை வரும்போது ஹேண்ட் கிரேட் போட்டு தள்ளிடலாம். கிளவி வந்துட்டான். அப்படியே சாவு பார்ப்போம். கிளவி சுற்றினாலும் புல்லட் எடுக்க முடியுமா? புல்லட் எடுக்க முடியாது. ஸோ அப்படின்னா வந்து இங்கே கீழே போட்டுடலாம். கிழமை கண்டிப்பாக வருவான். ஸோ ஹேண்ட் கிரேட் வச்சு ஹேண்ட் கிரேட் போட்டோம் அப்படின்னா அவன் செத்துடுவான். கீழே இப்படி குதிக்கலாம். ஆனால் குதிக்கும் போது கிளவனும் வேறு வேறு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம கதையை முடிச்சிடுவாங்க. கிளவா இங்கே தாங்க இருப்பான், இங்கே இல்லாட்டி அங்கே இந்த சிசிடிவி பார்த்துட்டு இருப்பான். இங்கே நினச்சேன்டா சிசிடிவி தான் பார்த்துட்ருக்கியா, சரி இங்கேயே சாவு பார்ப்போம். அவ்வளோதான், அவனை சேர்த்துட்டான். இவனை சாவடிக்கும் போது வந்து ஸ்டன்கு நிமிஷம் சாவடிக்கும் போது 1 மினிட் தான் கொடுத்தாங்க. ஆனால் அவனை சாவடிக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக வந்து இது அவ்வளோனா 1.5 மினிட்ஸ் கொடுத்தாங்க. அதாவது பவர்ஃபுல்லான வெப்பன் ஷார்ட் கன் வச்சு சுடும் போது மட்டும்னா 1.5 மினிட்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நடந்துச்சு. கிளம்ப பாய்டா எல்லாருக்கும் வந்து பாய். நம்ம இதுக்கு அடுத்து நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். கிராணி 3ல் தான் வருவேன் பேத்தியை பார்த்து எஸ்கேப் பண்ணுறதுக்காக. இந்த லாஸ்ட்டாக இந்த சென்ட்ரல்மேனை கூப்பிட்டு போனான் தான், அவன் வந்தானா வரட்டும், அவ்வளோதான். நம்ம ஹெலிகாப்டருக்கு எடுத்துக்கலாம். வருவியாடா? வரமாட்டான் போலையே. வாடா என் கூட, இங்கே வா. அவனை கூப்பிட்டு போய் நம்ம வந்து போலீஸ் வந்து பிடிச்சி கொடுத்துருவோம். வாடா. மறைஞ்சு போயிட்டாங்க. சரி ஓகே, என்னமோ நம்ம வந்து இந்த ஹெலிகாப்டர் கீயை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதை வந்து 2 சொல்லணும். சரி ஓகே, கிளவிக்கும் லாஸ்ட்டாக டாட்டா சொல்லிட்டு மட்டும் கிளம்பிடலாம். பாய். 2 பேரும் வாங்கடா. வருவாங்க எனக்கு இப்போ தான் வந்துட்டு இருப்பாங்க 2 பேரும். இவங்களால மேலே ஏற முடியும். நம்ம எஸ்கேப் ஆகும்போது மேலே ஏறுவாங்க, ஆனால் நம்ம மேலே ஏறும்போது அவங்க மேலே ஏற மாட்டாங்க. அதான் கிளவிக்கும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பாய்டா. லாஸ்ட்டாக வந்து கிராணி சாப்டர் 3ல் தாண்டா வருவேன். அதுக்கடுத்துலாம் உங்ககிட்ட வரமாட்டேன்டா. பாய் கேஸ், லவ் யூ ஆல்.